सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। जीवो विनयिता साक्षी मुकुन्दो अमित विक्रमः अम्भो निधिरनन्तात्मा महोदधिरयोऽन्तकः। பகவானுடைய நாமக்கள் அம்போநிதி அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். சமுத்திரங்களுக்குள்ள தான் இருந்து கொண்டு சமுத்திரத்துக்கும் ஆதாரமாக ஜலங்களுக்கு ஆதாரமாக தான் இருக்கார் அப்படிங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். அம்பகாங்கிற பதத்துக்கு வெறும் ஜலங்கள்னு மட்டுமில்ல, தேவதைகள், மனுஷால், பிதிரு தேவதைகள், அசுரால் அப்படின்னு வேதம் சொல்றது. அப்படிப்பட்டதான அவளுக்கெல்லாம் கூட ஆதாரமாக இருந்திருக்கார் அப்படிங்கிற நாமாக்கு விசேஷமான அர்த்தம் சொன்னோம். பகவத்கீதையில சரசாமஸ்மி சாகரா அப்படின்னு சமுத்திர வடிவமாகவும் நான் இருக்கேன்னு சொன்னேன். இது வரைக்கும் பகவானுடைய நாமாக்கள் பார்த்தாச்சு. அதுக்கு மேல 3 நாமாக்கள் அனந்தாத்மா மகோத விஜயம் தகா, இந்த 3 நாமாக்கள். இந்த 3 நாமாக்களும் பகவானுடைய ஒரு சக்தி ஆதிசேஷ ஸ்வரூபத்தை காண்பிக்கிறதுங்கிறது பராசர பக்தருடைய அபிப்பிராயம். அவர் ஆதிசேஷருடைய ஸ்வரூபமாக இந்த 3 நாமாக்களா இருக்குன்னு சொல்றார். இத பார்க்கணும். பகவானுடைய சக்தி அனந்தம், ஆயிரக்கணக்கான சக்திகள். அனந்த சக்தி பரமேஸ்வரஸ்ய அப்படின்னு வேதமே பகவானுக்கு அநேக விதமான சக்திகள் இருக்குன்னு சொல்றது. அதுல உலகங்களை எல்லாம் தாங்கக்கூடியதான சக்தி, அந்த சக்தி முதல்ல நமக்கு கொடுக்கணும். அது என்ன? அனந்தாத்மா, அனந்த வடிவமாக இருக்கார். அனந்தம்ங்கிற ஒரு பதத்துக்கு என்ன அர்த்தம்? முடிவற்றதுன்னு ஒரு அர்த்தம். எந்த தேசத்திலையும் எந்த காலத்திலையும் எங்கும் உள்ளது. சாதாரணமாக ஒரு பொருளுக்கு லிமிட்டிங் ஃபேக்டர் என்னது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம்னா முதல்ல காலம். இந்த தேதியில பிறந்தது, இந்த தேதியில போயிடுது. அவர் எங்க இருந்திருக்கார்? இந்த தேதியில இருந்து தேதிக்குள்ள இருந்திருக்கார். ஒரு காலமானது அவளை ஒரு கட்டுப்படுத்துறது. அதோட ஒரு இடத்துல இருக்கார், இன்னொரு இடத்துல இல்லை. மദ്രാஸ்ல இருக்கார், அமெரிக்கால இல்லை. அப்படின்னு ஒரு தேசத்தினால அவருக்கு கட்டுப்பாடு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாகத்தான் இது ஒரு பொருளா இல்லை அப்படி. ஆனா இங்க பகவான் எப்படி இருக்கார்? எல்லா பொருளாகவும் எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் இருக்கார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அனந்தாத்மா, அனந்தமான ஒரு சுரூபம், முடிவற்றவர், எல்லா இடத்திலையும் இருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் சம்பக்ஷ்ய சர்வபூதானி கிருத்வா கைகர்ணவம் ஜகத் பாலஸ்வபிதேத்யைகஹ தஸ்மை மாயத்மனே நமஹ அப்படின்னு அனந்த வடிவமாக இருந்து கொண்டவர். என்னுடைய சம்பக்ஷ்ய சர்வபூதானி, எல்லா பிராணிகளையும் எல்லா பொருளையும் தனக்குள்ள சேர்த்து கொண்டு கர்ணவம் ஜகத், உலகம் முழுக்க வெறும் ஜலமாக பண்ணிக்கொண்டு அந்த சின்ன குழந்தை வடிவமா இருந்து கொண்டு தூங்கிட்டு இருக்க. தஸ்மை மாயத்மனே நமஹ அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. இந்த பிரபஞ்சமெல்லாம் பிரளயமாகும் காலத்தில் பகவான் என்ன பண்றார்? பிரபஞ்சம் தன்னிடத்துல ஒடுக்கி கொண்டார். தன்னத்தை ஒடுக்கி கொடுக்குறதுன்னு அதை காப்பாற்றி கொண்டிருக்காருன்னு அர்த்தம். குழந்தை இங்கே இருந்து உடம்பு சரியா இல்லை குழந்தைக்கு அம்மா என்ன பண்றா? தூக்கி மேல போடுறது இல்லை, நம்ம அடியில வச்சுக்கிறேன்.
அந்த குழந்தைய பத்திரமாக பரிரட்சணம் பண்றது தனக்குள்ள சேர்த்துக்கிறார். அதே போல உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளும் சராசரமான பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ள சேர்த்துக் கொண்டார். சேர்த்து என்ன பண்ணினார்? உலகம் முழுக்க வெறும் ஜலமாகத்தான் இருக்கு, எல்லாத்தையும் நாசம் பண்ணி ஜலமாகத்தான் இருக்கு. அப்ப அதற்குள்ள ஒரு வட விருட்சம், அந்த விருட்சத்துக்கு நடுவுல ஆலையில அந்த இலையில அவர் கிருஷ்ண பரமாத்மாவா படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கார்? கராரவிந்தே நமதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயுந்தம். தன்னுடைய கையால கால் கட்டவரல எடுத்து பிடிச்சுட்டு வாயில வச்சுட்டு இருக்கார். முகாரவிந்தே வினிவேஷயுந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனதஸ்மராமி. இது என்னத்தை குறிக்கிறது? உலகத்துல சகல பதார்த்தங்களும் தனக்குள்ள சேர்த்தாச்சு, ஒண்ணும் இல்லை. ஆனா இது என்ன அனுபவிக்கணும் அப்படின்னு தன்னுடைய சாம்பிரதத்தை தான் அனுபவிக்கணும். தனக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கணும். மனுஷனுக்கு முக்கியமா வேண்டியது மனசுக்கு நிம்மதி. பணமோ மற்ற வசதிகளோ அது இருக்கட்டும், அது வேண்டாம்னு சொல்லல. அவைகள் இருந்த போதிலும் மனசு நிம்மதி இல்லைன்னா அது இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். மனசு நிம்மதி இருந்தது ஆனால் அவைகள் இல்லாத போனாலும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏதோ சௌக்கியமா இருந்துட்டு இருக்கோம். முக்கியமாக வேண்டியது இந்த மனசுல அசையலாதான ஒரு நிலை. எவ்வளவு பெரிய பொசிஷன் வந்தாலும், எவ்வளவு பெரிய உத்தியோகம் வந்தாலும், எவ்வளவு காசு இருந்தாலும் இந்த மன நிம்மதிங்கிறது இல்லாத போனால் அவனால நிஜமாகவே சௌக்கியமா இருக்க முடியாது. அந்த பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? உலகத்தை எல்லாம் தன்னிடத்துல சேர்த்துட்டு தனக்குள்ள பத்திரமா இருக்குங்கிறத காப்பாத்திட்டு தனக்குள்ளேயே தன் சுவாத்மானந்தத்தை அனுபவிக்கிறாராம். ஆத்மா ராமா ஆத்மரதி ஆத்மக்ரீடா ஆத்மன்யே வச்ச சந்துஷ்டா. தனக்குள்ள தான் ஒரு ஆனந்தம். இந்த ஆனந்தமானது எப்படி காட்டுறார் அவர்? ஆனந்தத்தை காட்டுவதற்கு பல வழிகள். பரமேஸ்வரன் ஆனந்தத்தை காட்டுவதற்காக கூத்தாடுறார். அந்த டான்ஸ் ஆடுறது சந்தோஷமா இருந்தா தான் தானா டான்ஸ் வரும். ரெண்டு புது அடிச்சுட்டு டான்ஸ் பண்றது டான்ஸ் மாஸ்டர் சொன்னா கடனே தான் பண்ணுவான். இல்ல, தனக்கு தானே ஒரு சந்தோஷமா ஆகணும்னா தனக்குள்ள ஒரு ஆனந்தம், அபரிமிதமான ஒரு ஆனந்தம் வரணும். அப்பதான் பண்ண முடியும். அதே போல இங்க என்னடான்னு இவர் தான் அது போல ரஜோகுணம் என்ன இவனுக்கு சத்துவகுணமாக ஆனந்தம். சத்வா சஞ்சாய தேசுகம். சத்துவகுணத்துல ஆனந்தமா சொல்லிட்டு தன்னுடைய கால் கட்ட வரல பிராணம். கட்ட வரலுக்குள்ள கால் கட்ட வரல் ரொம்ப முக்கியமானது. அதன் வழியாகத்தான் பிராணம் உள்ள போயிருந்திருக்கு மனுஷா இருக்கு. அம்மா வயசுல மனுஷால் இருக்கும் பொழுது, அந்த குழந்தை இருக்கும் பொழுது இந்த லிங்க சரீரமானது என்ன உச்சங்குழி வழியாக போச்சு. கால் வழியாக கட்டவரல் வழியாகத்தான் பிராணம் உள்ள ஏறி. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்டோட உள்ள போச்சோம். எப்படி? நான் உட்கார்ந்து உட்கார்ந்தோ பவிஷ்யாமி அந்த ஆத்மாவும் பிராணனும் உள்ளுக்குள்ள நினைச்சனா, நீர் இருந்தால் நான் இருப்பேன், நீர் கலப்பினா நானும் கலப்பேன். பிராணம் சரீரத்தை கலப்பிட்டனா அப்புறம் அதோட சேர்ந்த லிங்க சரீரமும் கிளம்ப வேண்டியதுதான். இந்த பிராணனை பிடிச்சுட்டு இருக்கிறவர் யாரு? இந்த ஜீவன் எனக்குடையவர். அதனால்தான் அவருக்கு ஜீவன் எனக்குடையதான பேரும் பட்ட. ஜீவோ வினகிலா சாட்சி. வெறும் ஜீவனா இருந்தா மட்டும் போறாது, வினயத்தோட கூடியிருக்கணும். உலகத்துல முக்கியமாக இருக்கிறது நீ வினயம் வேணும். வினயமாக 50 பேரோட வழங்கியிருந்தாதான் நீ வாழ்க்கையில் முன்னேற்றப்பட முடியும். சாட்சியாக அதோட முகுந்தோ அமித விக்கிரமா. முகுந்தனாகவும் முக்தி கொடுக்கக்கூடியதாகவும் எல்லா இடையூறுகள் இருந்தாலும் அதை தாண்டக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் இருக்கக்கூடியவராகவும் இருக்கேன்னு அப்படிப்பட்டதான அந்த அனந்த ஸ்வரூபம் அனந்தமாக இருந்த போதிலும் ஒரு ஆளை எனக்குள்ள படுத்துருக்க. என்ன அந்த ஜீவரூபமா இருக்கக்கூடியதான கால் கட்டவர்ல தான் சாப்பிட்டு கொண்டே எது வெளியிட்டு
இருக்கார். ஆனந்தமாக கையால வாயில வச்சுட்டு இந்த ஆனந்தமான ஒரு சுரூபம் நான் அனுபவத்துக் கொண்டிருக்கேன், பருகி கொண்டிருக்கேன் என்று எல்லோருக்கும் காட்டி கொண்டிருக்கார். அதான் கிருஷ்ணரே ஆனந்த சுரூபம். அந்த ஆனந்த வடிவமா இருக்கக்கூடிய சுவாத்மானந்தத்தை அனுபவிக்கிறார். சுவாத்மானந்தம் தான் முக்கியமான ஆனந்தம். மற்ற மனுஷ ஆனந்தமோ பித்திர ஆனந்தமோ இவை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான். இந்த ஆனந்தங்களுக்கு அந்த அளவுக்கு உட்படாததான் அவர் ஆனந்தம். அதான் உயர்ந்ததான பிரம்மானந்தா அப்படின்னு சொல்லி ஏகானந்தஸ்ய அந்யானி மாத்திராவுபதி வந்து அந்த பிரம்மானத்தோட துணியத்தான் மற்ற இந்திரனோ மற்ற தேவர்களோ அப்படி வருவானோ அல்லது பிரகஸ்பதியோ ஒரு துணியத்தான் சாப்பிடுறான். அந்த முழு ஆனந்தத்தை சாப்பிட முடியாது. அதான் சாஸ்திரத்துல சுவாத்மானந்த லதீபூத பிரம்மாதி ஆனந்த சந்ததி அப்படின்னு அந்த ஆனந்தத்தை சொல்றது. ஆனந்தத்தை பருகக்கூடியதான ஸ்வரூபம் அனந்தன். அனந்த ஸ்வரூபம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றதுல இதுதான் அனந்த ஸ்வரூபத்தை குறிக்கிறது. இது அனந்தம்னு சொல்றத அனந்தம்ங்கிற பாம்புக்கு இதுக்கு என்ன சந்தர்ப்பம் சொல்லலாம் நீங்க கேட்கலாம். இது அனந்த ஸ்வரூபமே இப்படிப்பட்டதான அம்சத்தை சொல்லக்கூடியதான் ஆதிசேஷனா இருக்கார். பகவானோட இருந்து கொண்டு பகவானுக்கு ஒரு படுக்கிறதுக்கு இடமா இருந்து கொண்டு ஆனந்த ரூபமான பகவானை தான் தரிந்து கொண்டு அனந்தமான ஸ்வரூபத்துக்கு அனந்தமாக செய்தியார் இருந்திருக்கார். ஆகையால் அனந்தாத்மா தேசதः காலதः வஸ்து தஸ்ய அபரிச்சின்னத்வாத் அனந்தாத்மா. தேசத்தினால் அவருக்கு ஒரு இடத்துல இருக்கார், ஒரு இடத்துல இல்லை என்றுதான் நிர்பந்தம் இல்லை. ஒரு காலத்துல இருக்கார், ஒரு காலத்துல இல்லை என்று இல்லை. எல்லா காலத்திலும் காலத்தை தாண்டி இருக்கார். அதோட ஒரு வஸ்துல இருக்கார், ஒரு வஸ்துல இல்லைன்னு இல்லை. எல்லா பொருளையும் வியாபித்து ஊடுருவி இருக்கார். நமக்கு தெரியல. இந்த வேட்டையில நூல் இருக்கான்னு நான் கேட்டேன்னா ஓஹோ நூலால வேட்டை செய்யப்பட்டது நீங்க நினைக்கிறேன். ஆனா இது லோகத்துல விவகாரம் என்ன பண்றதும் வேட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது நூலால செய்யப்பட்டது ரொம்ப பேர் கவனிக்கிறதே இல்லை. அது மாதிரி எல்லா பதார்த்தத்திலையும் அவர் இருக்க அவரை நாம் அறியலை. ஆகையால் அவர் எப்படி இருக்கார்? தேசகால வஸ்து பரிச்சேத ஐட்டமா இருக்கிறது அனந்தாத்மா. அதற்கிறது மகோததிசய அவர் எங்க சார் இருக்கார் அப்படின்னா மகோததி உலகம், இந்த சமுத்திரம். சமுத்திரத்துல இருக்கார். பார்க்கடல்ல மகாவிஷ்ணு இருக்காரு. மகாவிஷ்ணுவுக்கு ஒரு செய்யா இருக்காரு. அப்ப மகாவிஷ்ணுக்கு பெட்டா இருக்கும்போது அவர் எங்க அவர் தனியா இருப்பாரா? அங்கதானே இருக்கார். மகோததிசய சம்ஹ்ய சர்வபூதானி ஏகார்ணவம் ஜகத் கிருத்வா. உலகங்கள்ல இருக்கக்கூடியதான எல்லா பொருள்களையும் தனக்குள்ள அடக்கி கொண்டு இதன் காளிங்கிற கான்செப்ட் சொல்றது. கபலி கிருத தத்துவ கிராம மண்டல 36 தத்துவங்களும் தனக்குள்ள சேர்த்து வச்சுண்டு சிவா ஜவனி பரியந்தம் சிவாங்கிற தத்துவத்துல இருந்து ஆரம்பிச்சு பூமி வரைக்கும் இருக்கக்கூடியதான சகல பொருள்களையும் தனக்குள்ள சேர்த்து வச்சு கொண்டு எல்லாத்தையும் விழிச்சுட்டான்னு என்னன்னா தன்னோட ஒன்னாக்கி கொண்டான்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் சம்பூதானி ஏகார்ணவம் ஜெகத்வா. எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமாக பண்ணி ஜலம்னு சொல்ற. இந்த ஜலம்ங்கிறது நமக்கு லைஃப் போர். இது எல்லாம் போனாலும் இந்த ஜலமாவது அவசியம் இருக்கணும். சாந்தோக்கியத்துல வேதகேசன் ஒரு பையன் அவர் அப்பா கிட்ட போய் பிரம்மத்தை கேட்டார். ஏதோ சொல்லிட்டு வர அவன் சொல்ற இந்த நீ உட்கொள்ளக்கூடியதான அன்னத்தினாலதான் மனசு விருத்தியானது அப்படின்னு சொன்ன. இந்த சின்ன குழந்தை எல்லாம் இருக்கிறதெல்லாம் சில சமயத்துல அடம் பிடிப்பான். கொஞ்ச நேரம் சொல்ல வச்சு கேட்பா. அதுக்கப்புறம் அது எப்படிம்பா சொன்ன என்ன நீ சாப்பிட்டாதான் மனசு வளர்றதுன்னு சொன்னேன். அது நீ சாப்பிட்டா மனசு வளர்றதுன்னு நான் சாப்பிட்டா மனசு வளரலையே அப்படி. அதுக்கு என்ன பண்ணணும்? எடுத்து காமிக்கணும். பண்ணி காமிச்சா ஒரு ப்ரூவ் பண்ணி காமிச்சாதான் அவளுக்கு தெரியும். ஒத்துப்பா என்ன பண்றதுன்னு அவர் பார்த்த. சரி நீ ஒன்று பண்ணு,
நாளையில இருந்து பயங்கர பட்டி இருந்த இந்த உபாசம் இருக்கிறது தீட்சை பண்றது இதெல்லாம் பழைய நாள்லயே உண்டுன்னு பட்டி இருந்த சரிங்க. ஆனா அது குழந்தைன்னு சிஷியனா இருந்தாலும் குழந்தை. அதனால என்னன்னு அவர் மேல அபிமானம், அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு அபிமானம். சொன்ன பேச்சு கேட்டு ஒண்ணுமே சாப்பிடாமட்டு பிராண விட்டா கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண காம எவ்வளவு வேணாலும் தீர்த்தத்தை சாப்பிடணும். அதுல கண்டிஷனே கிடையாது. அதனால ஒண்ணு சிரமமே இல்லை. எவ்வளவு வேணாலும் தீர்த்தத்தை சாப்பிடல, அன்னம் மட்டும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடா ஒண்ணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. சரி என்ன பண்ணினா அன்னில இருந்து சொல்ல பயிற்சி கேட்டு ஏன்னா தனக்குன்னு அது தெரியணும்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதுக்காக சாப்பிடாம 15 நாள் இருக்கு. 15 நாள் அப்புறம் 16வது காலமே வரான். வந்ததுன்னு ருக்வேதத்தை சொல்லுன்னார். ஒன்றும் புரியல. பசியோட இருக்கவனுக்கு என்ன தோணும்? பசம் பறந்து போச்சு போய் அப்படின்னு. எதிர் வேதம் சொல்ல தெரியாது, தான் வேதம் சொல்ல தெரியாது, எதை கேட்டாலும் தெரியாது தெரியும். உலகோடு படிக்கிறதே எல்லாம் சொல்லிக் கொடுத்து யாரு இல்லைன்னா இப்ப ஞாபகம் வரல. அவ்வளவுதான் ஒண்ணு. அவன் என்னன்னா இந்த உன்னுடைய மனசு இருக்கு, அதுல 16 அம்சங்கள் இருக்கு. அந்த 16 அம்சங்கள்ல 15 அம்சங்கள் போயிடும் சாப்பிட்டாக்கனால. ஒரே ஒரு அம்சம் தான் இருக்கப்பா. அதனால நீ என்ன பண்ணு, ஆத்துக்கு போயிட்ட முதல்ல ஏதாவது கொஞ்சம் ஜூஸ் சாப்பிட்டு அதுக்கான கொஞ்சம் சமாளிச்சுட்டு அதுக்கெல்லாம் நிறைய சாப்பிட்டு நல்லா ஓய்வு பெற்று சாயங்காலமா நாளைக்கே வா அப்படின்னு. சரின்னா அதே மாதிரி பண்ணினேன். அடுத்த நாள் வரான். வரும்பொழுதே சங்கீதம் பாடிட்டு வரான். அதுக்கப்புறம் என்ன விசேஷம் சொல்றது ஜம்முன்னு சொல்றான்னு எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னால எல்லாம் சொல்றான். எப்படி வந்தது? தனியா புதுசா ஒரு நாள் எல்லாத்தையும் படிச்சியோ இல்ல, பழைய படிச்சது ஞாபகம் உண்டு. காரணம் என்ன? உன்னுடைய மனசானது மலர்ந்ததற்கு. இந்த மனசானது அறிந்ததான பதார்த்தங்கள் எல்லாம் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்தது. அண்ணன் சாப்பிடாத போனா இந்த மனசானது எப்படி அப்படியே முக்குளித்தமா மொட்டா ஆயிடுறது. அது மலர்வதில்லை அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணின போட்டுனா. அதே போலயே இந்த உலகம் எல்லாம் நம்ம சாப்பிடணும்னா நம்ம உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தங்கள்னால்தான் சரீரம் வளர்கிறது, மனசு வளர்கிறது. அது சரீரம் வளர்றது நம்ம அன்னத்தினால, மனசு வளர்றது நமக்குள்ள நாம உட்கொள்ளதான ஜலத்தினால. இந்த ஜலமான் தான் லைஃப் ஃபோர்ஸ். அந்த லைஃப் ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜீவன சக்தி. அந்த ஜீவன் இருக்கு, ஜலத்துல இருக்குன்னு காட்டுறதுக்காக பிரளய காலத்துல இன்னும் அது இருக்கு. இது எல்லாம் எடுத்து அந்த ஜீவன சக்தி மட்டும் உண்டு. அதனாலதான் பிரளய பயோதி ஜலே அப்படின்னு அந்த பயத்துல இருக்கக்கூடிய காலத்துல அவர் இருந்திருக்கார். அதற்குள்ள பட்டிருக்கார். சம்மதத்திய சர்வபூதானி ஏகார்ணவம் ஜெகத்வா அதிதேதே. அதற்கு மேல இருக்கார் அதிஷ்டானம். அதிசேஷேன அதிஷ்டானம். அப்ப அதுக்கும் தாங்கிட்டு இருக்கார். மகோததி விதி மகோததிஷயா. பிறகு அந்தகா. என்ன பேரு? அந்தகான்னு. அந்தகான்னு முடிவாக்கிறவர், எல்லாரையும் கொல்றவர்னு அர்த்தம். அந்தம் கரோதி பூதானாம் இது அந்தகா. ஏ சுவாமி இப்படி சொல்ற அந்தகான்னு முடிவு வேணும். எப்பவுமே எல்லா பதார்த்தத்துக்கும் முடிவு இருந்தா தான் மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கும். புது வீடு கட்டணும்னா பழைய வீட உழைச்ச தலைனா தான் வெடிக்கும். பழைய வீடு அப்படியே வச்சு புதுசா கட்ட முடியுமா? அப்ப என்னாச்சு, பழச போக்கித்தான் புதுசா பண்ண முடியும். எப்பொழுதுமே ஒரு நாசம்னு வந்தா அது உற்பத்திக்கு காரணம். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஐயோ போயிடுது என்னைக்கும் அலைவிடாது. ஏன்னா உண்டாகிறது போறதுங்கிறது ஒரு சக்கரை மாதிரி மேலையும் கீழையும் பண்றது. சக்கரனே விக்ரமேனா. மனுஷனுடைய வாழ்க்கையே அப்படித்தான். ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இருக்கிற காலத்துல எல்லாம் எவ்வளவு மேக்சிமம் முடிக்க முடியுமோ அதை முடிக்கிறோம். அதே போல அதை போச்சுன்னா போயிட்டுன்னு கவலைப்படாதீங்க, இன்னொரு வழியா வரும் எல்லா பதார்த்தமும். ஆகையால் அந்தம் கரோதி பூதானா. எல்லா பிராணிகளுக்கும் முடிவை தருகிறார்.
என்ன முடிவு? இந்த சரீரத்தை போறதுங்கிற ஒரு முடிவு இல்லை. இது சாதாரணமா நீங்க கொடுக்காத போனாலும் நேச்சுரலா வர வேண்டியதுதான். ஏன்னா இந்த சரீரம் அந்த காரியம் ஒரு நாளைக்கு அழிய வேண்டியது. ஆனா எப்படிப்பட்டதான அந்தம் வேணும்? மறுபடியும் வராததான ஒரு அந்தம் வேணும். மறுபடியும் வராதான ஒரு அந்தம் பகவானால் தான் கொடுக்க முடியும். அது எப்படி? இந்த அஞ்ஞான அறியாமை எதனால் மனுஷன் உள்ளிருட்டோட கஷ்டப்படுகிறானோ, வெளியில இருட்டு போக்கடிக்கிறதுக்கு சூரியன் போறோம், அவர் இல்லைன்னா சந்திரன், அவர் இல்லைன்னா நெருப்பு, அவர் இல்லைன்னா லைட்டு, நமக்கு 1000 பாட்டுக்கு வெட்டி வச்சுட்டு இருக்கோம். ஆனா உள்ளூர் இருக்கு பார்த்தல அது போகாது. உள்ள லைட் நீங்க போட்டுக்க முடியாது. இதயத்துக்குள்ள எதை கேட்டாலும் தெரியாது. நீங்க படிச்சது இப்ப கேட்டா தெரியாது. என்ன சொல்றேன்? எல்கேஜின்னு உங்க டீச்சர் பேர் என்ன தெரியாது. எல்லாமே தெரியாது தெரியாதுங்கிற லைவ். ஆமா சார், அதெல்லாம் ஞாபகம் வச்சுப்பாடா. எது வேணுமோ அதான் ஞாபகம் வச்சுப்பா. எது வேணும் வேண்டாதுன்னு நீங்க சொல்லல, ஆனா மறந்து போச்சு. நிறைய விஷயங்கள்ல ஆனா வேண்டிய பதார்த்தங்கள் கூட மறந்து போச்சு.